தேர்ஸ்டே மார்னிங் நேரமாக எந்திரிக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா பீஸ்ஃபுல்லாக நம்ம சமையலை செய்யலாம். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த லேட்டான டைமிங் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஃபுல் டேவும் அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சிடும். சப்போஸ் அப்படி லேட் ஆச்சுன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் சமையலை செஞ்சிடறது தான். ஸோ இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு முருங்கைக்காய் அரைச்சி விட்ட குழம்பு, காலையிலைக்கு பாவக்காய் தொக்கு. அந்த பாவக்காய் இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு தொக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையிலையும் சாப்பாடு, அதனால் தொட்டுக்கிறதுக்கு அம்மா வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்த வடகம் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ ஸ்நாக்ஸுக்கு கடலை உருண்டை போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா 2 தான் இருந்துச்சு. ஸோ இது ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லிடுறேன். கடலை உருண்டைக்கு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் லைட்டாக ஒரு டைம் வறுத்துட்டேன். ஸோ இதை தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3/4 கப் வெல்லம் சேர்த்தா இது கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு ஸ்வீட் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி 1/2 கப் மட்டும்தான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ தோல் உரிச்ச கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஓட்டிட்டு வெல்லம், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லைனா ஏலக்காய்க்குள்ளார இருக்கிற அந்த விதை மட்டும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா கடலை உருண்டை சூப்பராக இருக்கும். இதோட சவ் பவுல் சேர்த்து கூட நம்ம அரைச்சி செய்யலாம்.